வணக்கம். ராமச்சந்திரன், முசிறி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர், திருச்சி வடக்கு மாவட்டம். திராவிட மாடல் அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இந்த 4 ஆண்டு காலத்தில் எங்களுடைய முசிறி தொகுதி, மண்ணச்சநல்லூர் தொகுதி, துறையூர் தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதி. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக இந்தியாவிலேயே முதலாக விவசாயிகளுக்கு என்று தனியாக ஒரு பட்ஜெட்டை அறிவித்து விவசாய பெருமுடி மக்கள் நன்றாக இருந்தால்தான் இந்த நாடு செழிப்படையும் என்கின்ற நோக்கத்திலே நல்ல திட்டங்களை அறிவித்து ஏழை விவசாயிகளுக்கு நெற்பயிர், பணப்பயிர், வீட்டுத் தோட்டம், மானியத்தில் உரங்கள், சொட்டு நீர் பாசனம், இப்படி தரிசு நிலங்களை மேம்படுத்தி நல்ல முறையிலே விவசாயம் செய்ய வேண்டும். விவசாயம் செழித்தால்தான் இந்த மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள், நன்றாக இருப்பார்கள் என்று தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் விவசாயத்திற்கென்று நல்ல பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த முதலமைச்சர் அவர்கள் இன்னும் பல ஆண்டு காலம், பல வருடங்கள் ஆட்சி செய்து இந்த தமிழகத்தை இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்கிறது. தொடர்ந்து இந்தியாவில் முதல் மாநிலமாக இருக்கிறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். எங்கள் பகுதி பின்தங்கிய பகுதியாக இருந்தாலும் நாங்கள் முதலமைச்சர் இடத்துல ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். காவிரி ஆற்றிலிருந்து உபரி நீரை ஏரிகளுக்கு நிரப்பி அதன் மூலம் விவசாயிகளுக்கு நீர் கொடுத்தால் நல்ல விவசாயம் பெருகும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதை பரிசீலனை செய்து விரைவிலே அதற்கான உத்தரவு வரும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சரிடமும் சொல்லியிருக்கிறோம். அமைச்சரும் அதை பெற்றுத் தருவதாக சொல்லியிருக்கின்றார். கேட்டதெல்லாம் கொடுக்கின்ற முதலமைச்சர் இந்த திருச்சி மாவட்டத்திற்கு 4 காலத்தில் பல ஆயிரம் கோடி திட்டங்களை தந்திருக்கிறார். அந்த முதலமைச்சர் இன்னும் பல வருடங்கள் ஆட்சி செய்து இந்த மக்களை நல்ல முறையாக சிறப்புற இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல ஊராட்சி ஒன்றியத்தில் விவசாயிகள் பயன்படுகின்ற வகையில் சாலைகள், அதாவது இணைப்பு சாலைகள், ஒவ்வொரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு செல்கிறது. மெயின் சாலை இல்லாமல் குறுக்கு சாலைகள், அதையெல்லாம் இன்றைக்கு தார் சாலையாக முதலமைச்சர் சாலை திட்டம், அந்த திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும் விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையில் களங்கள் அமைத்து அவருடைய உழவடை செய்த பொருட்களை அதில் உணர்த்தி சந்தைக்கு எடுத்து செல்கின்ற வகையில் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல் எல்லா திட்டங்களும் இன்றைக்கு நிதி இல்லை என்றாலும் கூட கேட்கின்ற திட்டங்களை உடனடியாக நிறைவேற்றுகின்ற வகையில் இருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலத்தில் எந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை. ஆனால் நாங்கள் இன்று கேட்கிறதுக்கெல்லாம் அனைத்துக்கும் நிதி ஒதுக்கி எங்களுக்கு கொடுக்கின்றார்கள். மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். பல திட்டங்கள் தொடர்ந்து நல்ல திட்டங்களாக இருக்கின்றது. மக்களும் வரவேற்கிறார்கள். இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் தெரிவிக்கிறார்கள். தொடரட்டும் திராவிட மாடல் ஆட்சி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.